அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக 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 நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இங்கே வருது. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி. அதாவது பிரம்மசாஸ்திர முறைப்படி பிரபஞ்ச சக்தி என்பது பிரம்மனால், பிரம்ம ரிஷிகளால், சித்தர்களால், முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, அந்த அகத்திய மாமுனி இவர்களெல்லாம் சொன்ன முறைப்படி இந்த சனி பயிற்சி 6/3/2026 அன்று இந்த சனி பயிற்சி ஆகிறது. இது சரித்திரம் படைத்த சனி பயிற்சி. ஆக இந்த சனி பயிற்சியை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குஜனூர் போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் அன்றைய தினம்தான் சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இதை முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன், நான் உங்களுடைய ஜாதகத்தின் பலன் சொன்ன நடக்கலை, உங்கள் ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு தப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் தப்பு. ஒன்று அங்கிட்டு தப்பு இருக்கணும், இல்லை இங்கிட்டு தப்பு இருக்கணும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரிங்களா? ஆக இப்போ சனி பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் போவோம். காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம், குருவின் இடம் மீன ராசி. இந்த மீன ராசிக்கு 11-12ஆம் அதிபதி, 11-12ஆம் அதிபதி உங்களுடைய ஜென்மத்துக்கு வருகிறார். ஆக ஜென்மச்சனி ஆரம்பம், விரயச்சனியிலிருந்து ஜென்மச்சனி ஆரம்பமாகிறது. 6/3/2026 அன்று சனி பகவான் விரயஸ்தானத்தில் ஜென்மச்சனியாக மாறுகிறார். அப்போ சந்திரன் எங்கே இருக்கிறார்னு அந்த ராசியில் தான் சந்திரன் இருப்பார். சந்திரனுக்கு சனி பகை. சந்திரன் அதாவது மற்ற இடங்களை இருக்கிற இடத்தை விருதி செய்வார். ஆனால் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை மட்டும் அதிகமாக பாதிப்பு தருவார். பலன் சொல்லிடக்கூடாது. சந்திரன் மேலே சனி பயணிக்கும் பொழுது மனசையும் உடலையும் எடுக்கக்கூடிய காரியத்தையும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உருவாக்குவார். நல்ல சிந்தனையை கொடுக்க மாட்டார். தவறான முடிவில் எடுத்து தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கூடாது. அப்போ ஏற்கனவே விரயச்சனி, உங்களுக்கு தொழில் விரயம், ஏற்கனவே விரயச்சனியில் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. இவ்வளோ வேதனை பத்தாத இந்த ஜென்மச்சனி வேறு என்ன செய்ய போதோ அப்படின்ற வேதனை இருக்க தான் செய்யுது. அப்போ விரயச்சனி என்ன? பொருள் விரயம், தன விரயம், அடமானம், சொத்து விரயம், வருமான விரயம், கடன் பிரச்சனைகள், இப்படி எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து இனி ஜென்மச்சனி வருதே அப்படின்ற போது ரொம்ப யோசிக்கணும். பல கஷ்டங்கள் பட்டு தவறான முடிவு, அவசரமான கடன், புதிய முயற்சி, புதிய கடன் எடுத்துடக்கூடாது. வருமானம் அதிகமாக கம்மியாக இருக்குது, குறுக்கு வழியில் சம்பாதிச்சிடக்கூடாது. குறுக்கு வழியில் சம்பாதிச்சா சனி பகவானுக்கு பிடிக்காது. அப்போ நிறைய பேருக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற ஆசை நிறைய கொடுக்கும். அப்படி செஞ்சால் சம்பாதிச்சிடலாமா, இப்படி செஞ்சால் சம்பாதிச்சா, இப்படி செஞ்சால் கடனை அடைச்சிடலாமா, அது ரொம்ப பாதிக்கும். ஏன்னா சந்திரன் மேலே சனி பாதிக்கும் போது சந்திரன் உங்கள் மனசுக்கும் உடலுக்கும் சம்பந்தப்பட்டவர். சந்திரனுக்கு பேர் மனோகாரன், மனசு உடல். அப்போ மனசு பேதலிக்கும், புத்தி கெட்டு போகும், நல்ல முடிவு எடுக்க முடியாது. அப்போ நல்ல முடிவெடுக்க தவறான முடிவெடுத்து தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிட்டு முடிக்காதீங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கூடாது.
ரொம்ப கவனமாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆகவே தான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலை இருக்குது. ஆக பண பற்றாக்குறை, பண வரவு, தொழில் முன்னேற்றம், வருமான முன்னேற்றம், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படுத்திருக்க 4ஆம் இடம், அதாவது ஜென்மச்சனி இந்த பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு தொழிலை விரயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கவனமாக இருக்கணும். சனி அங்கே இருந்து எங்கே பார்க்குறாரு? முதல்ல உங்கள் ஜென்மத்திலிருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், நகைகள் அடமானம் வைக்கிறது, மூக்குத்தி, கம்மல், வளையல் அடமானம் வைக்கிறது, இந்த மாதிரி செலவுகள் அடமானம் வச்சு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கடன் வந்துடும், ஏதாவது சொத்து பிரச்சனை வந்துடும், டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துடும், சகோதரிக்கு பிரச்சனை வந்துடும். போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 180 டிகிரி நேராக 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சும்மாவே மீன ராசிக்கு கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக இருக்கும். இதில் ஜென்மச்சனி நேராக 7ஆம் இடத்தை பார்க்கும், 180 டிகிரியில் நேரடி பார்வை. அப்போ நட்புல கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் இல்லை, நட்பு ஸ்தானங்களில் கவனமாக இருக்கணும். சில பேர் கணவன் மனைவி பிரச்சனைகளால் தேவையில்லாத ஒரு நட்பை உருவாக்குவாங்க. அப்போ அதுலேயும் பெரிய பிரச்சனை, ஏமாற்றம் வந்துடும். இங்கே தான் இப்படி இருக்குது, அங்கேயும் ஒரு பிரச்சனை மாட்டிக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இது மற்ற இடம்னாலும் இருக்கிற இடத்த சனி விருத்தி செய்வார், பார்க்க இடத்தை பாதிப்பு ஏற்படுத்துவார். ஆனால் சந்திரன் மேலே சனி பயணிக்கும் போது இருக்கும் இடத்தையும், இந்த ஒரு இடம் மட்டும் இருக்கும் இடத்தையும் பாதிக்க செய்வார், பார்க்கும் இடத்தையும் பாதிக்க செய்வார். என்னங்க, உண்மையைத்தானே சொல்லணும், உங்களுக்கு அது இதுன்னு தேவையில்லாத பலன் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும். ஆனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அதை மறந்துடாதீங்க. குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. அப்போ இந்த சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏதோ ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த குரு பயிற்சியால் எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் சனி பயிற்சியால் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். கொலையாக கொள்ளுது அங்கே ஜென்மச்சனி. திருக்கொள்ளிக்காடு போங்க. அதாவது இந்த சனிபாவனுக்கு சிறந்த பரிகார ஸ்தலம் இந்த திருக்கொள்ளிக்காடு. கொலையாக கொள்கிற வேதனையெல்லாம் அழியோடு அழிஞ்சிடும். அதுதான் சிறந்த ஒரு பரிகார ஸ்தலம். ஆக கண்டிப்பாக பேராசைப்படாமல் நல்ல சிந்தனையோடு நல்ல புத்தியை 1க்கு 10 தடவை யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடுங்க. அதிகம் ஆசைப்படாதீங்க, குறுக்கோளியில் போகாதீங்க. உங்கள் வெற்றி நிச்சயம்.